சண்டை சச்சரவுமா தான் இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த கணவன் அதை ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு முனிவரை போய் பாக்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப சண்டை வந்துட்டே இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு. அந்த முனிவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. உங்க மனைவிக்கு அடுத்த வர 10 நாளைக்கும் பிறந்த நாள் நினைச்சுக்கோங்க. அப்ப எப்படி உங்க மனைவியை நடத்துவீங்களோ அதே மாதிரி நடத்துங்கன்னு சொன்னாரு. இவரும் மறுநாள் காலையில போறாரு. அதே மாதிரி இட்லி வைக்கிறாங்க. அவர் ரொம்ப ஆசையா சொன்னாரு, எனக்கு சேமியா உப்புமா சாப்பிடணும் போல இருக்கு, நாளைக்கு செஞ்சு தரியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, ஓகே. மறுநாள் அதே மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த சட்டையை மட்டும் துவைச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்களும் ரொம்ப சண்டை சச்சரவே இல்லாம அவங்க சொன்னதை செஞ்சிடுறாங்க. அடுத்த 10 நாளுமே இதே மாதிரி பிரச்சனையே இல்லாம தான் அந்த குடும்பம் ரொம்ப அமைதியா ரன் ஆகுது. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இவ்வளவு நாளா நாம சொன்ன விஷயங்கள் எதுவுமே தப்பு இல்ல, சொன்ன விதம் தான் தப்பு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறாரு.